வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐஎம் வந்து இருக்கு. கேசியோட கேசி AM16 ஐஎம் தான் வந்து இருக்கு. அண்ட் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐஎம் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஐஎம்மோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசா எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொடுக்கல. நமக்கு வந்து ஒரு பிளாக் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் பேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா சிம்பிளாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஐஎம்மோட இயர்பட் வந்து இருக்குது. அண்ட் இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தாறுமாறாக வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல்லே வந்து மேக் பண்ணியிருக்காங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இது வந்து லெஃப்ட் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரைட். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்கு. சரி, ஓகே, அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் சைனீஸில் வந்து இருக்கு. சரி, ஓகே கைஸ், இந்த ஐஎம் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஐஎம் வந்து நல்லா தரவாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக தாறுமாறாக கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். நமக்கு வந்து பட்டோட டிசைனாக இருக்கட்டும், ஒயரோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸோட ஒயரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து 2 தின்னான ஒயர் அட்டாச் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி நமக்கு வந்து 2 தின்னான ஒயர் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சொன்னாலும் நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். அப்புறம் இந்த 3.5mm அடாப்டருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம நமக்கு வந்து 90 டிகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி இன்னும் கொஞ்சம் டியூரபிளாக வந்து இருக்கும். அப்புறம் ஃபிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா பார்க்கவும் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஃபிட் சப்ஜெக்டிவ். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதோட ஃபிட் வந்து செட் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்களா. ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு மேபி வந்து இதோட ஃபிட் வந்து நல்லா செட் ஆகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா இதோட பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து தாறுமாறாக கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு பட்ஜெட் இயர்பட்ஸில் வந்து ஏஎன்சி ஆன் பண்ணால் நமக்கு வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இருக்குமோ அதே அளவுக்கு இதோட பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக வந்து இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் பிளாக் பண்ணி நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். அப்புறம் சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில் இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண ஆடியோ ப்ராடக்ட்ஸில் இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சூப்பரான ஆடியோ குவாலிட்டி இருந்துச்சுன்னு நான் வந்து சொல்லுவேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் பார்த்தீங்கன்னா நல்லா தாறுமாறாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பேலன்சிங்கான சவுண்டு வந்து கிடைக்கும். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வித பிரச்சனையுமே நான் வந்து சவுண்ட் குவாலிட்டி வைஸ் இந்த இயர்பட்ஸில் வந்து நோட்டீஸ் பண்ணல. இதோட ட்ரிபிளாக இருக்கட்டும், மிட்டோன்ஸாக இருக்கட்டும், பேஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வால்யூமில் வச்சோம்னா நமக்கு வந்து பொதுவாக மோஸ்ட் ஆஃப் தி இயர்பட்ஸில் வந்து ஒரு சின்ன டிஸ்டார்ஷன் வந்து ஃபீல் ஆகும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஆடியோ குவாலிட்டி வைஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த இயர்பட்ஸில் இருக்குன்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு கேட்டோம். இந்த ஐஎம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3.5mm மாடல். அண்ட் இது போக இதே 3.5mm மாடல்லே நமக்கு வந்து வித் மைக்கோடையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி மாடல் வந்து இருக்குது. அண்ட் டைப் சி மாடல் வித் மைக்கோடையுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேரியண்ட் பொறுத்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 5,000 to 6,000 ருபீஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்மோட ப்ரைஸிங் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஐஎம் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா நீங்கள் தாராளமாக இந்த ஐஎம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ மியூசிக் குவாலிட்டி நல்லா தாறுமாறாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.